அண்ணாமலையை தாறுமாறாக விமர்சனம் செய்த உதயநிதி ஸ்டாலின், உன்னால அண்ணா சாலை வரைக்கும் வர முடியுமா என கேட்டு ஆவேசம். கல்வியில் கல்லா கட்டும் திருமாவளவன். என்னப்பா, கல்வி அறிவற்ற சமூகத்தை கல்வி அறிவு பெற்ற சமூகமாக மாத்த போறேன், அரசியல் ஆளுமை இல்லாம அரசியல் அறிவு இல்லாம இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு அரசியலை கொண்டு போய் சேர்க்க போறேன் அப்படின்னு சொன்ன திருமாவளவன் இன்னைக்கு கல்வியில கல்லா கட்டுறாரா? ஆமாங்க, நான் சொல்லலைங்க, அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தாங்க நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. முதல்ல அண்ணாமலையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாறுமாறாக விமர்சனம் பண்ண அந்த வீடியோவை, ஒரு நிமிட வீடியோ தான், முழுசா பாத்துருங்க. அதற்கு பிறகு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பற்றி நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். அதனுடைய தரம் அவனும் பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையா. அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கேட்குற நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை, சவால் வர்றதுக்கெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவுபேக் முடியும் சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமாக வந்துட்டு செவருக்கெல்லாம் உடச்சிட்டு கடிச்சு போனார். மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லை, பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டிருந்தாங்க, பலூன்லாம் அதெல்லாம் நம்ம ஞாபகம் இருக்கும். அதனால் இப்போ பிரச்சனையை அதை திசை திருப்ப வேணாம். நமக்கு இப்போ தேவை வர சொல்லுங்கள், பால் பஸ் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய வர சொல்லுங்கள், வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குது, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்குது. முடிஞ்சால் ஏற்கனவே அறிவாலயத்து பக்கம் ஏதோ வந்து பண்ணுவேன்னாரு, முடிஞ்சால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள் தைரியம் தான். இல்லை, அதான் திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து பிரச்சனையை வந்து இது வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர், நான் பேர் கூட நான் பெருசாக சொல்கிறது கிடையாது, தவிர்த்து விடுவேன். அண்ணாமலையுடைய தரமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருமையில பேசின விஷயம். ஆனா கரூர் மேடையில அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, நான் திமுக காரன் ஸ்டைல்ல பேச போறேன். ஏன்னா கொங்கு மண்டலத்துக்காரங்க பொறுத்த வரைக்கும் மரியாதையாக பேசக்கூடியவங்க, அதனால அவங்க யாரையுமே வந்து தாறுமாறாக விமர்சனம் பண்ண மாட்டாங்க, தப்பாகவும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, ஒருமையிலும் பேச மாட்டாங்க. கொலைகாரனாகவே இருந்தாலும் மரியாதையா அழைக்கக்கூடியவங்க தான் கொங்கு மண்டலத்துக்காரங்க. ஆனா அவங்களே நேத்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருமையில பேசுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு எதிர்வினை. ஏன்னா நம்ம நாட்டினுடைய பிரதமரை ஒருமையில பேசினாரு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். காசு என்ன ஒப்பம் கொடுத்தா இல்ல உங்ககிட்ட காசை கேட்கிறோமா? நாங்க கொடுத்த காசு தானே கேட்கிறோம், எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களையும் ஒருமையில பேசினாரு. நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில பேசினாங்க. அதுலயும் திமுக கார மேடையில ஏறினான்னா யாரு என்ன பதவியில் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒருமையில பேசக்கூடியவங்க. அவங்க பேசுறதெல்லாம் நாம அச்சியாத்தவே முடியாது. ஊருக்கா மாமி தயிர் சோறு சாப்பிட்றவங்க அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதியமைச்சரை ஒருமையில விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால தான் கரூர்ல நாம எப்போதும் மரியாதையா பேசக்கூடிய ஆள் தானுங்க. ஆனா இன்னைக்கு திமுக காரன் ஸ்டைல்ல பேசினாதான் திமுக காரனுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஸ்டைல்ல தான் மோடி அவர்கள் தமிழகம் வருவார், உன்னால முடிஞ்சா கெட் அவுட்னு சொல்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விட்டார். ஆனா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, 2018 நீங்களாம் பார்க்கவே இல்லையா, எப்படியெல்லாம் மறைந்து ஒளிந்து வந்தாருன்னு தெரியாதா, செவரெல்லாம் இடிச்சுக்கிட்டு போய் ஹெலிகாப்டர் நிறுத்தினாரு, அதெல்லாம் புரியாதா, பலூன்லாம் பறக்க விட்டமே, பேனர்லாம் வச்சமே, தெரியவே தெரியாதா, அதனால ஏற்கனவே மக்கள் மோடி அவர்களை விரட்டி தான் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னும். அண்ணாமலை இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவர் திசை திருப்ப பாக்குறாங்க. நமக்கு தேவை நிதியை வாங்கி கொடுக்க வக்கில்ல. ஆனா உதயநிதி ஸ்டாலினை மட்டும் தாறுமாற விமர்சிக்க முடியுதோ? இங்க உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாஜக தலைவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய மோதல் கிடையாது. இது அண்ணாமலை என்ற பெயரை கூட சொல்ல மாட்டாராம். அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் தகுதியே இல்லையாம. இந்த விஷயங்கள்லாம் பேச பேச திமுகவினுடைய வாரியர்கள் பின்னாடி இருப்பாங்க. அந்த வாரியர்கள் அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க. என்னத்துக்கு சிரிக்கிறாங்க நமக்கு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு அண்ணாமலை விமர்சனம் பண்ணி பேசுறாரு, பின்னாடி என்ன வரப்போதோ அப்படின்ற நம்பிக்கையில சிரிக்கிறாங்களா? ஏய் அண்ணாமலைய நீ வந்து சீண்டிட்டியா, இனி உனக்கு இருக்குதுடா பொங்கல் அப்படின்னு பின்னாடி இருந்து சிரிக்கிறாங்களா? இல்ல அண்ணாமலை ஒரு ஆளா கலாச்சி தள்ளுறம் பாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலாய்க்கின்ற பொழுது அவருக்கு கெத்து காட்டுவதற்காக பின்னாடி இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் சிரிக்கின்றார்களா என்று நமக்கு தெரியல. அங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கேலி பொருளாக மாத்தி போட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும்
அறிவாலயத்தை ஏதோ பண்ண போறேன்னு சொன்னாரு, அண்ணா சாலை வர முடியுமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் தொடர்பாக சொன்னாரு, தபார் அறிவாலயம் என்ன அறிவாலயம், நம்ம உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கே வருவேன், வந்து செவத்துல பால்டாயில் பாய் என்று போஸ்டர் ஒட்டிட்டு போவேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. அதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, வீட்டில் தான் இருப்பா, வர சொல்லுப்பா, இன்னைக்கு இளைஞரணியினுடைய கூட்டம் இருக்கிறது, பரவாயில்ல இருந்தாலும் வர சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டு இருக்கின்றார். இந்த சவாலை அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொண்டாரா? இல்ல செக் நம்மளும் ஒருமையில பேசணும், உதயநிதி ஸ்டாலினும் ஒருமையில பேசிட்டாரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு போங்க, இதெல்லாம் அரசியல் குற்றச்சாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக போறாங்களா என்ன நமக்கு தெரியல. சரிங்க, அண்ணாமலை அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கெட் அவுட் மோடி என்று உன்னால் சொல்ல முடியுமா? சொல்லி பாரு, எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், எங்க அப்பா இப்ப முதலமைச்சரா இருக்கின்றார், நான் நடப்பு துணை முதலமைச்சர் இருக்கிறேன், பாக்கறியா அப்படின்னு தில்லு இருந்தா கெட் அவுட் மோடின்னு சொல்றா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா இதை சவாலா ஏற்றுக்கொண்டு அவரு சொல்லல. ஆனா இப்ப அண்ணாமலை அவர்கள் அண்ணா சாலை போவாரா, இல்ல உதயநிதி வீட்டுல வந்து பார்த்தா போஸ்ட் ஒட்டுவாரா, இல்ல பேர் சொல்லக்கூடாத அளவுக்கு தான் தகுதியற்றவரா அண்ணாமலை? ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, இந்த கரூர் கூட்டத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுமா, அந்த கல்வியை இந்த திமுக அரசாங்கமானது ஏழை எளியோர் மக்களுக்கு வழங்க மறுக்கிறது, கல்வியினால் வருகின்ற சிறப்பு எப்படிப்பட்டது தெரியுமா, மோடியை யாராவது கிட்ட போய் நெருங்க முடியுமா, அந்த மோடி என் பக்கத்துல உட்கார்றாருன்னா எனக்கு கை கொடுக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன, நான் கற்ற கல்வி, அந்த கல்வியினால தான் இது சாத்தியமாச்சு, இல்லைன்னு வச்சுக்க வேற எதால நான் பாஜகவில் போய் இணைந்து உடனடியாக மாநில தலைவராக மாறி இருக்க முடியும். அப்பேற்பட்ட கல்வி ஏழை பாழிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று பார்த்தா இந்த திமுக அரசாங்கமானது பணம் கொடுத்து படிச்சுக்க, நாங்க அரசு பள்ளியில 3வது மொழி கொடுக்க மாட்டோம் என்று அடாவடியா சொல்றாங்கன்னா அந்த மாணவருடைய கல்வி உரிமையை இவங்க பறிக்கிறாங்களா இல்லையா? எதற்காக ஏழை மாணவருடைய கல்வி வாழ்க்கையில் விளையாடுறாங்க? ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் திமுகவுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அவன் போலலாம் 3 மொழி கற்றுட்டு அவன் பெரிய ஆளாயிட்டான். அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் 3 மொழி கற்றார்கள் என்றால் திமுக காரனுக்கு எவன் வேலை பார்க்கறது? அதனால திமுக ஆட்சியை 2026 அகற்றிவிட்டு நாம 2026 பிறகு ஆட்சிக்கு வருவோம், அப்ப மும்மொழியை கொண்டு வருவோம், மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3வது மொழியாக சிறப்பான மொழியை கொண்டு சேர்ப்போம், எல்லாரும் 3 மொழி கற்கலாம், அந்த தருணத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தகுதியின் அடிப்படையிலும் கல்வி அறிவின் அடிப்படையிலும் பாஜகவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த இடத்துக்கு வந்திருப்பதாக சொல்றாரு. மோடி இடத்துல உட்காந்து பல ஆலோசனையை வழங்குகின்ற இடத்துக்கு போயிருக்கின்றாராம் கல்வியில. அதோட அண்ணாமலை இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பாரு, காலைல நம்ம வீடியோ கூட சொல்லியிருந்தோம், நம்முடைய மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மோடியை பார்ப்பதற்கு தமிழகத்தில் நிறைய பெண்கள் வருவாங்களாம். இப்படி பொதுக்கூட்டங்களுக்கு பெண்கள் வருகின்ற போது அவங்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியம் தொடர்பாக அண்ணாமலை கிட்ட விவாதிப்பாராம். அது மட்டும் கிடையாது, பாஜக எத்தனையோ சீனியர்கள் இருக்கின்ற போது கூட அண்ணாமலையை முன்னிறுத்துவது கல்வியினால தான் அப்படின்லாம் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா கல்வியுடைய பெருமையை சொன்னாரு. இப்ப சொன்ன இந்த தகுதியை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு வேற ஏதாவது சிறப்பான தகுதி இருக்கிறதா? ஒருவேளை குடும்பத்தினுடைய வழி வழியாக அதிகாரமிக்க பதவியில வந்து உக்காந்ததுனால நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பேர் சொல்லக்கூடாத அளவுக்கு தரம் தாழ்ந்து போனவராக எளியவராக இருக்கிறாரா? இல்ல அண்ணாமலை அவர்கள் அதே கரூர் மீட்டிங்ல இன்னொன்னு சொன்னாரு, தபாரியா காலையில 5 மணிக்கு இல்ல 4 மணிக்கு எழுந்து கழனிக்கு ஓடி வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு ஆடு மாடுகள் எடுத்து கட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய புழுக்கையெல்லாம் சாணியெல்லாம் வாரி கொட்டிட்டு குளிச்சுட்டு சைக்கிள் எடுத்து மிதிச்சு நான் நேரா பள்ளியில போய் படித்தேன். எனக்கு இல்லாத திமிரு உனக்கு என்ன பெரிய திமிரு வந்தது? நீ சூரியன் வெளியே வந்து 11 மணிக்கு என்னப்பா பொழுது வஞ்சிச்சாய் வந்து சூரியனை அண்ணாந்து பார்த்து ஓஹோ இப்பதான் பொழுது வஞ்சிதா என்று சொல்லிட்டு வேலையை தொடங்குற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து கழனிக்காட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்து படிச்ச எனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுப்புழுக்கைய வாரி கொட்டணும்டா நானு அப்படின்னு சொன்னதுனால அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரம் தாழ்ந்தவராக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைக்கின்றாரா? செக், ஆட்டுப்புழைக்கெல்லாம் எடுத்தவன் அரசியலுக்கு வந்துட்ட உடனே அவனை நமக்கு இணையாக நினைப்பதா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறாரா? எதனால அண்ணாமலையுடைய பெயரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவித்து நிற்கிறாரு? இல்ல அண்ணாவுடைய பெயரை சொல்லக்கூடாத அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தடுப்பது எது?
தகுதியா, கல்வியா, பணமா, பதவியா, இல்ல வழி வழியாக அரச பரம்பரை மாதிரி திமுகவில் கோல் வச்சுக்கின்ற எண்ணமா? எதனால பாஜக தலைவர் அண்ணாமலை என்ற அண்ணாமலை பெயரை சொல்லக்கூட தயங்குறாரு? இல்ல பாஜக காரங்க மாதிரி ஹேய் உன்னால அண்ணாமலை என்ற பெயரை கூட சொல்ல துணிச்சல் இல்ல, நீ அண்ணாமலை விமர்சனம் பண்றியா அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணாமலை பெயரை கேட்டா அவர் பயப்படுறாரா? பயந்துகிட்டு தான் அண்ணாமலை பெயரை உச்சரிக்க தயங்குகின்றாரா? இல்ல நம்ம முதல்வர்கள் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக பொறுப்பேற்கின்ற போது பாஜக தலைவரை யாரும் விமர்சனம் பண்ணிட வேண்டாம், அண்ணாமலை என்ற பெயரை சொல்லிட வேண்டாம், அண்ணாமலைக்கு நாமளே பார்த்து ஒரு விளம்பரத்தை தேடி கொடுத்துட வேண்டாம் அப்படின்றதுனால அண்ணாமலைக்கான விளம்பர தூதராக நாம ஏன் மாறணும் அப்படின்ற அடிப்படையில அண்ணாமலை பெயர் கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தவிர்க்கின்றாரா? இல்ல திமுகவை தாறுமாறா கிழிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் கிழித்தா அவர் பேர்லாம் எவன் சொல்லுவான்? தேவையில்ல போ. ஏற்கனவே திமுக எதிராக அதிரடி ஆட்டம் ஆடுவது நன்றாக தெரிகிறது, அவர் பேர்லாம் எவன் சொல்லுவான் அப்படின்றதுக்காக அண்ணாமலை பெயரை தவிர்க்கின்றாரா? இல்ல அண்ணாமலை பெயரை கேட்டாவே அவருக்கு பயமா? உச்சரித்தா இன்னும் பயம் கூடி விடுமா? எதனால அண்ணாமலை பெயரையே தவிர்த்தார்? தகுதி இல்லை என்ற ஒரே காரணத்துக்காகவா, இல்ல பயமா அப்படின்றதா நம்முடைய கேள்வியா இருக்குது. ரெண்டாவது, கல்வியில் கல்லா கட்டும் திருமாவளவன். இது அண்ணாமலையுடைய வார்த்தைகளை அப்படியே கொண்டு சேர்க்கிறேன். திருமாவளவனை பற்றி நான் அதிகமா பேச போறது கிடையாது. ஏன்னா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்திய 3வது மொழியாக கொண்டு திணிக்க பார்க்கின்றார்கள். ஓட ஓட விரட்டுவோம். எங்க கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரே கொள்கையில ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள். எல்லோருக்குமே இருமொழி கொள்கை என்பதுதான் மூச்சாக இருக்கிறது. அதனால இங்க எந்த ரூபத்துல யாரை முன்னிறுத்தி யாரை அனுப்பி வச்சோம் இங்க 3வது மொழியை திணிக்க முடியாது. இங்க ஆரியத்துக்கும் RSSக்கும் பாஜகவுக்கும் இடமே இல்லை. 3வது மொழி வரவே வராது, வரவும் விடமாட்டேன் அப்படின்னு பேசியிருந்தாரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல. இப்ப அண்ணாமலை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்குதுங்க. மேடையில பேசுறது ஒண்ணு, ஆனா நிஜ வாழ்க்கையில வேற ஒன்னா இருக்கும். அதனால திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இரட்டை நிலைப்பாடு கொண்டவங்களா தான் இருப்பாங்க. ஆனா நான் என்ன நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை நிலைப்பாடு இல்லாதவராய் இருப்பாரு. ஏன்னா பள்ளிக்கூடத்துல இருமொழின்னுவாங்க. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் பள்ளிகள் வச்சு நடத்துறாங்க. அந்த பள்ளியில பாத்தீங்கன்னா மும்மொழி இருக்கும். அதுலயும் மோடி கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை தான் இருக்கும். இப்படி வெளியில மோடி எதிர்ப்பாங்க, ரெண்டாவது மும்மொழியை எதிர்ப்பாங்க. ஆனா அவங்க பள்ளியில CBSE பள்ளியா நடத்திக்கிட்டு 3 மொழியும் புதிய கல்விக் கொள்கையும் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே பணத்துக்காக தான். இந்த மாதிரி திமுக கூட்டணியில நிறைய கட்சி தலைவர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இரட்டை நிலைப்பாடு கொண்டவங்க. கல்வி தொடர்பாக வெளியில ஒண்ணு வீட்டுல ஒண்ணு வச்சுப்பாங்க. ஆனா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அதனால அவரு உள்ளேயும் சரி வெளியும் சரி ஒரே நிலைப்பாடு கொண்டவராக தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சா அதான் கிடையாதான். வேலைச்சேரியில ப்ளூ ஸ்டார் என்ற செகண்டரி பள்ளி வச்சு நடத்துறாராம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு இவரு தான் பாத்தீங்கன்னா சேர்மனா இருக்கிறாராம். ஸோ இப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ப்ளூ ஸ்டார் பள்ளிக்கூடத்தில் சேர்மனா இருந்துக்கிட்டு அந்த பள்ளிக்கூடம் எந்த கல்வி திட்டத்தில் இயங்குதுன்னு கேட்டீங்கன்னா CBSE கல்வி திட்டத்தில் இயங்குதாம்பா. புதிய கல்விக் கொள்கை தாம்பா சொல்லி தராங்க. அங்கேயும் ஹிந்தி தாம்பா இருக்கிறது. அப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் போலவும் தான் திருமாவளவன் அவர்களும் உள்ள ஒன்று பேசுறாரு, வெளியே ஒன்று பேசுறாரு. வெளியில இருமொழி கொள்கை, ஆனா அவர் பள்ளிக்கூடத்துல மும்மொழி கொள்கை. காசு பார்க்க வேண்டும் என்றால் மும்மொழி கொள்கை வேண்டும், புதிய கல்விக் கொள்கை வேண்டும். ஆனா ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்றால் இருமொழி தான். அதுக்காக உயிரையும் கொடுப்பாங்களாம். எப்பேற்பட்ட இரட்டை நிலைப்பாடு பாத்தீங்களா? நான் திருமாவளவன் அவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை கண்டு நான் ஏமாற்றம் அடைந்து விட்டேன். என்னடா இது உங்க கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் திருமாவளவன் அவர்களும் காசுக்காக கல்வி கொள்கையை வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு கடைபிடிக்கிறாரு. இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பதும் இந்தி வேண்டாம் என்று சொல்வதும் நகைச்சுவையாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளவனுடைய இரட்டை நிலைப்பாட்டை அம்பலப்படுத்தி இருக்கின்றார். நாம விஜய் அவர்கள் பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டோம் விஜய் பெயர்லயே. ஆனா இப்ப திருமாவளவன் அவர்கள் பள்ளி வச்சு நடத்துறாருன்னு சொல்லுகின்ற போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. அந்த பள்ளிக்கு சேர்மனா இருக்கின்றார். ஏதோ கௌரவ போஸ்டிங் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா கிடையாது, திருமாவளவன் சேர்மன் என்றே போடப்பட்டது. அதனால திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதாக இருக்கின்றார்கள். சுயநலம் மிகுந்ததாக இருக்கிறது. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் கொள்கை சமரசம், அரசியல் என்றால் கொள்கை கொள்கை அப்படின்றது. அப்போ
திருமாவளவன் முதற்கொண்டு திமுக கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் சாமானிய பொதுமக்களை ஏமாற்றுகின்றார்கள். கொள்கை, கோட்பாடு, கூட்டணி என்று சொல்லிட்டு. ஆனா குடும்பத்துக்குன்னா அந்த கொள்கையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடுறாங்க. அது கடவுள் மறுப்புலயே நம்ம பார்த்தோம். திமுகவுக்கு அவங்க இந்து மதத்தை வெறுப்பாங்க, பகுத்தறிவு பேசுவாங்க, கடைசியில கோயிலுக்கு எல்லாரும் போவாங்க. ஆனா கல்வியில் அந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு இருக்காதுன்னு பார்த்தா திருமாவளவன் அவர்கள் கோயிலுக்கு போறது ஒரு பக்கம், கல்வியில பள்ளியோட வச்சு நடத்தி காசு பார்ப்பது ஒரு பக்கம் என்று சொல்லிட்டு இவரும் திமுக போன்றே, திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் போன்றே இரட்டை நிலைப்பாடு தான் கொண்டிருக்கின்றாராம். அண்ணாமலையால திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவருடைய பின்புலம் அம்பலமாகிறது. இத்தனை நாளும் கட்டமைத்து வைத்திருந்த பிம்பங்கள்லாம் தூள் தூளாகிறது. இப்படி தூள் தூளாகின்ற பிம்பங்களை எப்படி மக்களிடம் எப்படின்னு தூக்கி பிடிக்க போறாங்க என்பது நமக்கு தெரியல. பொறுத்து பார்ப்போம். காசு பார்க்கணும்னா கொள்கையை அடமானம் வச்சிடறாங்கப்பா இவங்க. கேட்டால் இவங்க தான் கொள்கை தலைவர், அதிகமாக படித்தவருங்க, சிறப்பாக சிந்திக்கக்கூடியவங்க. இவர் எப்போதுமே சரி பார்த்தீங்கன்னா யாருக்கும் அடிப்பணியாதவர், அப்படி இப்படிலாம் சும்மா உருட்டுறாங்க. கடைசியில் கல்வி அறிவு அற்ற பாமர மக்களுக்காக அரசியலை முன்னெடுக்கிறேன்னு சொல்கிற திருமாவளவன் கூட கல்வியில் காசு பார்ப்பது நமக்கு விந்தையாக இருக்கிறது. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.